தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இந்து மக்கள் பேரவையின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு மணிமாறன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக சமகால அரசியல் நிகழ்வுகள், 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்களை முன்வைத்து சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நிறைய விமர்சன கருத்துக்கள் தொடர்கின்றன. குறிப்பாக புதிதாக கட்சிகள் தமிழக அரசியல் களத்தில் களம் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் 26 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறாக இருக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான சமூகங்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். திரு மணிமாறன் வணக்கம். வணக்கம் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். விஜயும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். ஏறக்குறைய எல்லாமே தொடங்கிட்டாங்க தங்களுடைய பணிகளை. இந்து மக்கள் பேரவை இந்த அரசியல் களத்தை எப்படி பார்க்குது, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? கண்டிப்பாக சார். முதல்ல இந்த தமிழன் டிவி வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழன் டிவிக்கும் உங்களுக்கும் இதை பார்க்கின்ற மக்களுக்கும் எங்களுடைய தலைவர் பாபா ராம்தாஸ் அவர்களுக்கும் காவிப்புலி பாபா ராம்தாஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் நிகழ்ச்சியில் போகலாம். கேள்வி கேளுங்க சார். அதான் நான் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பிரச்சாரங்களை துவக்கிவிட்டனர். இந்த இந்த களத்தில், அரசியல் களத்தில் இந்து மக்கள் பேரவையோட செயல்பாடுகள் என்ன, நீங்கள் உங்களுடைய பயணம் என்ன, எதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க? கண்டிப்பாக சார். இந்த இந்து மக்கள் பேரவை அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்துத்துவம் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். பாதுகாக்க வேண்டிய விஷயங்கிறத விட பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத விட, நியாயமான அரசியல் எங்கே நடக்குது, எதிர்காலத்தை நோக்கிய அரசியல் எங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆதரவு தரோம். அதே மாதிரி இந்த இந்து மக்கள் பேரவையோட முக்கிய நோக்கமே ஒரு அரசியல் கட்சியை உயர்த்தி பேசுகிறதும் இன்னொரு அரசியல் கட்சியை தாழ்த்தி பேசுவதும் எங்களோட நோக்கம் அல்ல. எந்த அரசியல் கட்சி மக்களுக்கு நல்லது செய்யுதோ அந்த அரசியல் கட்சியை நாங்கள் வரவேற்போம். அதே மாதிரி எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் எதிர் கொள்கை கொண்ட ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சி ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் நாங்கள் வரவேற்போம். அந்த வகையில் இப்போ தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒரு உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த உணவு திட்டத்தை நம்ம மனதார வரவேற்கிறோம். ஆனால் காமராஜருக்கு பிறகு ஒரு உணவு அளிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் காலையில் பசியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நினைக்கிறது அந்த திட்டத்தை நாங்கள் வாழ்த்துவோம். அதே மாதிரி இந்த அரசு மேலே எங்களுக்குள்ள எதிர் கருத்து என்ன அப்படின்னா, இவர்கள் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது பொதுவான கருத்து தான், எங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்குது, அதனால சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த திராவிட கொள்கையை கொண்ட அரசு ஆன்மீக அரசியலையும் கொஞ்சம் கலந்து வருது. இது கலந்து வர்றதுக்கு காரணம் எங்களை மாதிரி அமைப்புகள் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான். எல்லா பண்டிகைக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க, எங்கள் பண்டிகைக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் தொடர்ந்து நாங்களும் சரி, இந்த இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவர்களும் சரி எதிர்ப்பு தெரிவித்தவர்களும் கொஞ்சம் அவர்கள் நிலைப்பாடில் மாறி வராங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போது பல கோயில்களுக்கு குடமிளவுக்கு விழா அரசு சார்பில் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி மாநாடெல்லாம் நடத்தப்படுகிறது. இதுவரை திராவிட அரசியலில் இல்லாத ஒரு விஷயம். மாநாடு நடத்திருக்காங்க, முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க. ஸோ அவர்களை ஆன்மீக அரசியலை நோக்கி எங்களால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையோடு நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்து மக்கள் பேரவையோட முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்து சமயம் அழிந்து விடக்கூடாது, இந்து சமயத்தை நம்ம பாதுகாக்கணும். இந்த இந்து சமயங்கிற பொக்கிஷத்தை இன்னும் காலகாலத்துக்கு இந்த உலகம் இருக்கும் வரை கொண்டு செல்லணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அந்த இந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு இந்த 2026 தேர்தலில் ஆதரவு அளிக்கிறதா எங்களுடைய தலைவர் காவிப்புலி பாபா ராம்தாஸ் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாரு. இந்த முடிவை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். இப்போது இந்து மக்கள் பேரவையோட செயல்பாடுகள் சொன்னீங்க. இந்து மதத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், இந்த கொள்கை கோட்பாடுகளை கடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அது பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அது ரொம்ப இயல்பானது, இயற்கையானது தானே. அதை பாதுகாத்து நம்ம கடத்த வேண்டிய அளவிற்கு அதோட வலிமை குன்றியதாக இருக்கா? வலிமை குன்றியதாக இல்லை சார். என்னென்னா அதை மறக்கடிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ திராவிட அரசியல்னு சொல்கிறாங்க. திராவிட அரசியல் முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆன்மீக அரசியலை எதிர் மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த எதிர் மனநிலையை மக்கள்கிட்ட புகுத்த ஒரு காலத்தில் இந்த இந்துத்துவம் அழிந்து விடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நோக்கம்.
அதுதான் நாங்கள் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொள்ளலைன்னு நான் சொல்லலை. திராவிட கொள்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறோம், எப்பயுமே ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை அதே மாதிரி தானே நீங்கள் திராவிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட நாங்கள் இந்து மதத்தையோ ஆன்மீகத்திற்கோ எதிரானவர்கள் அல்ல, அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள் அப்படின்னு அவங்க தரப்பு சொல்கிறாங்க. அப்போ பிரச்சனையே இல்லையே ரெண்டு தரப்பிலும். கண்டிப்பாக சார், மூட நம்பிக்கைகளுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கலைங்கிறாங்க, நல்ல விஷயம்தான். மூட நம்பிக்கைகளை நாமளும் ஏற்றுக்கலை, அது உண்மை. நம்ம என்ன கேட்குறோம்னா எது மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி எழுவது அல்லவா? அவர்கள் குறிப்பிடக்கூடிய மூட நம்பிக்கைகள் நமக்கு நம்பிக்கைகளாக இருக்கிறது. இந்த இடம் தானே முரணா இருக்கு. அது நம்பிக்கைகளே நம்ம சிதைக்கக்கூடாது சார். அதுதான் இப்போது இந்து மக்கள் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. அதுக்கு வெள்ளையர்கள் எப்போ உள்ளே வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த கிறிஸ்துவ மனப்பான்மைகள் கொஞ்சம் உள்ளே புக ஆரம்பிக்குது. முகாலயர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த முஸ்லீம்ங்கிற ஒரு விஷயங்கள் வருது. இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு ஏற்றுக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்காது, ஒரு கிறிஸ்டின் அமைப்பு இருக்காது. அந்த அமைப்புகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கமாகவும் ஒரு மக்களாகவும் தான் அந்த இந்து மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது நீங்கள் வந்து கிறிஸ்துவ பண்டிகைக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறதும், முஸ்லீம் பண்டிகை வந்தால் வாழ்த்து சொல்கிறதும், அவங்களோட நோன்பு கஞ்சி நீங்கள் குடிக்கிறதும், கிறிஸ்துவ தேவாலயங்களில் நீங்கள் போய் நிகழ்வுகளில் கலந்துக்கிறதும் நாங்கள் வரவேற்கிறோம், அதை நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் ஒரு இந்து நிகழ்ச்சின்னு வரும் பொழுது இப்போ நாங்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து இப்போ வந்து ஒரு கஞ்சி குடிக்கிறாங்க, அதை வந்து நாங்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்லலை. அது ஒரு பாரம்பரியம். அவங்க பாரம்பரியத்தில் அவங்களோட மதம் சொன்ன விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. அவங்க அந்த கஞ்சி கொடுக்குறது எல்லா மக்களும் கொடுக்குறாங்க, எல்லா தரப்பு மக்களும். இந்துக்களும் குடிக்கிறோம், கிறிஸ்டின் குடிக்க மாட்டாங்க, அது வந்து அவங்க ஒரு தனி இது. இந்துக்களும் போய் குடிக்கிறோம், இந்துக்களுக்கு அவங்க தராங்க. முஸ்லீம் பண்டிகைக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறோம், அவங்க நமக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மதம்ங்கிறதே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். ஒரு இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இல்லது முஸ்லீம் மதமாக எந்த மதமாக இருக்கட்டும், நம்பிக்கை சார்ந்த விஷயம் தானே. அது நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். இதற்கு ஆதாரபூர்வமான எதுவுமே கிடையாது. எல்லாம் சொல்கிறோம் நம்ம. இந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம், வந்தோம், போனோம், அந்த ஆதாரங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பிக்கைக்குரிய விஷயமாக எனக்கு தெரியலை. ஆகையால் இந்த நம்பிக்கைங்கிறது ஒருத்தர் சார்ந்தது. நீங்கள் ஒரு அரசாங்கம், ஒரு திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை பிஜேபி அரசாங்கம், யாராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு அரசாங்கம், நீங்கள் அனைத்து மக்களுக்கும் சமமானவர். மதசார்பற்ற அரசாங்கம். மதசார்பற்ற அரசாங்கம், மதசார்பற்ற அரசாங்கம். மதம் பார்த்தால் நீங்கள் அரசாங்கத்தில் உட்காரவே முடியாது. அப்போ இந்துக்கள் ஓட்டும் இருக்குது, கிறிஸ்துவ ஓட்டும் இருக்குது, முஸ்லீம் ஓட்டு இருக்குது. அப்போது ஒரு கிறிஸ்துவ பண்டிகைக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறதும், முஸ்லீம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறீங்க. ஒரு இந்துக்களின் நம்பிக்கையான ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ஏன் வாழ்த்து சொல்லவில்லை? ஏன் சொல்ல மாட்டாங்க? அதுதான் அவங்களோட அரசியல். அதுதான் அவங்க அரசியல். அதுதான் அவங்களுக்கு வாக்கு அரசியல். பெரும்பான்மை வாக்குகளை வைத்திருப்பவர்கள் இந்துக்கள் தான். நம்ம அதை ஏற்கிறோமோ, நிறைய விமர்சனங்கள் வைத்தாலும் கூட பெரும்பான்மை வாக்குகளை வைத்திருப்பவர்கள் இந்துக்கள் தான். 90% வந்து இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சின்னு திமுகவை சொல்லுது. நான் வந்து ஒரு தத்தாத்திரேய பார்ப்பனர் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பதிவு செய்கிறார். அப்போ மாறி மாறி நாங்களும் இந்துக்கள் தான் எல்லாம் சொல்லும் போது, பெரும்பான்மை இந்துக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவர்கள் கொண்டாடக்கூடிய அனுசரிக்கக்கூடிய ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் தொடர்ச்சியாக இவங்க நகர முடியுதுன்னு கேட்குறேன். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அதான் சார் அரசியல். இப்போ என்னன்னா, இந்துக்கள் அவங்களை வாக்களிச்சிடுறாங்க சார். இதில் என்ன விதம் அவங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும் பரவாயில்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும் பரவாயில்ல, இந்துக்களுடைய வாக்கு வங்கிகளை அவர்கள் வந்து சேதாரம்லாம் வைத்திருக்கிறாங்க. இதே ஒரு கிறிஸ்துவ பண்டிகைக்கு எதிராக அல்லது கிறிஸ்துவ பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ கடந்து சென்றால் அவருடைய வாக்கு கிடைக்காது. ஏன்னா அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு சொல்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவர்கள் இருக்காங்கன்னா கிறிஸ்துவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் இந்த அமைப்புக்கு வாக்களியுங்கள். அதுக்கப்புறம் அவங்க தனிப்பட்ட முறையில் வாக்களிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க இந்த அமைப்புக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறார்கள். அதை வந்து அந்த அமைப்பில் இருப்பவர்கள் கேட்கிறாங்க. ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது. அவங்க வந்து வாக்களிச்சிடுறாங்க. நம்ம அப்படி யாரையும் கூப்பிட்டு நீங்கள் வாக்களிக்காதீர்கள்னு சொல்கிறதும் கிடையாது. உங்களுடைய வாக்களிப்புங்கிறது அது ஒரு சிறிய திருத்தம் மணிமாறன். நீங்கள் உங்களுடைய வாதத்தை நான் முழுமையாக ஏற்றிய சொல்கிறேன். அங்கு தான் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் மதமாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் மதமாக இருக்கிறார்கள், ஆனால் இந்துக்கள் சாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள், எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வரவே முடியாது. மணிமாறன் சொல்கிறத தாஸ் கேட்க மாட்டார், தாஸ் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்குறத இன்னொருத்தர் கேட்க மாட்டார்ன்ற இடம் சாதிய பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ கிறிஸ்துவத்தில் ஜாதி இல்லைன்றீங்களா? உறுதியாக இருக்குது, மறுக்கவே முடியாது. அப்போ அதை மட்டும் ஏன் தவிர்க்கிறாங்க? இந்த அரசியல் தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்.
இப்போ இந்துக்களில் நீங்கள் சொல்கிறீங்க ஜாதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு 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 மத குருமார் இந்த அமைப்பிற்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சொல்லை கேட்கிறார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மதங்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இல்லையா. அப்போ அதுபோல் இந்து மதத்தில் சொல்வதை கேட்காமல் இருப்பதற்கான காரணம் என்பது அங்கு சாதி இருந்தாலும் கேட்கிறார்கள், இங்கும் சாதி இருக்கிறது ஆனால் கேட்க மறுக்கிறார்கள், சொல்வது யார் என்ற நபருக்கு பின்னால் சென்று விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு வாதம். ஒரு ஜீன் தான் சார் இது. என்னென்னா இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ஜீன் இருக்கும், என்னோட பரம்பரை ஜீன் இருக்கும், என்னோட செயல்பாடுகள் அது தெரியும். நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட பரம்பரைய ஜீன் இருக்கும், அதோட செயல்பாடுகள் தெரியும். இந்துக்களுடைய பரம்பரை ஜீன் என்ன தெரியுமா, நம்மளோட பாரம்பரியமே என்னென்னா அனைவரையும் மதிப்பது. யாரையும் வந்து நம்ம எதிர்க்க மாட்டோம், எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், அனைவரும் சமம் நினைக்கிறது தான். இப்போ எங்களோட இந்து மக்கள் பேரவையோட கொள்கையும் அதுதான். எங்களோட பாபா ராம்தாஸ் தலைவர் இருக்கிறாரு, அவரோட கொள்கையும் அதுதான். யாரையும் எல்லாரையும் சமமாக நினைக்க வேண்டும். ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, இங்கே கட்சி வேறுபாடுகள் கிடையாது, மத வேறுபாடு கிடையாது, எல்லாரும் நினைக்க வேண்டும். ஆனால் ஒரு பொக்கிஷமாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறோம் இந்து மதம் என்பதை. அந்த இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் தான் நம்மளோட கடமை. ஆக இந்த ஜீன் படி நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். அதனால வந்து ஒருத்தர் நம்ம வந்து ஒரு சம உரிமை கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுங்க வாக்களிங்கன்னு சொன்னால் அது கிடையாது, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, உங்கள் மனதுக்கு எது நல்லதுன்றதோ அதுக்கு வாக்களிங்கள்னு நம்ம வந்து அந்த சம உரிமையை பாரம்பரியமாக கொடுத்துட்டு வரோம். அந்த ஜீன் அவர்களுக்கு வேலை செய்கிறது. இப்போ கிறிஸ்துவ மதம்னா அவங்க பாரம்பரியமாகவே எப்படின்னா அவங்க கொண்டு வரதே வந்து ஒரு மத மாற்றம் தான். அந்த மத மாற்றத்தை நான் தவறாக சொல்லவில்லை, அதை ஏற்றுக்கொண்டு தான் போகிறாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி நம்ம சொல்ல. ஆனால் அவர்கள் அங்கேருந்து கூப்பிடுவதே என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, இந்த மதத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கிறது, எங்கள் மதத்துக்கு வாங்க, இதெல்லாம் நடக்கும், நாங்கள் கல்வி தருவோம், எங்களுக்கு இங்கே வந்தால் பணம் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்கிறோம். பொதுவாக இப்போ ஜிஹெச்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்து நம்ம இந்து சாமியார்களோ யாரோ வந்து அங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க, வாழ்த்த மாட்டாங்க. நல்ல விஷயம், அது வந்து அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனாக பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் இவர்கள் கிறிஸ்துவர்கள் வந்து அதை வந்து சொல்லுவாங்க, கிறிஸ்து இருக்கிறார், நீங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிறது வேறு சொல்லலாமேன்றேன். நீங்கள் மருத்துவமனைக்கு இப்போ மணிமாறனையும் போகலாம், நோயாளிகளை சந்திக்கலாம், அவர்கள் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலாமே, ஏன் போகலன்னு கேட்குறேன். கண்டிப்பாக சார், அதான் சார், நம்ம திணிக்க விரும்பலை சார், இதான் எங்களோட கொள்கை. அதையே நீங்கள் திணிப்பாக நினைக்கிறீங்க. நீங்கள் மணிமாறன் சென்று ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்கு ஒரு ஆறுதல் கூறலாமேன்னு கேட்குறேன். நீங்கள் ஏன் திணிப்பு நினைக்கிறீங்க? மணிமாறன் போனாலும் சரி, நெறியாளர் நீங்கள் போனாலும் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மணிமாறனாகவும் நெறியாளராகவும் நீங்கள் போகிறீங்கன்னா தப்பு கிடையாது. நெறியாளர் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பெயரை கொண்டு நீங்கள் சென்றால் அது தவறு இல்லை. ஒரு அமைப்பை கொண்டு போய் திணிக்கிறீங்க, அதான் எங்களுக்கு மாற்று கருத்தே அதுதான். எனக்கெல்லாம் ஒரு மாற்று கருத்து இருக்குது சார். என்னோடய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப ஒரு கிறிஸ்துவ அமைப்பு வந்து கிறிஸ்துவ அமைப்பில் உள்ளவர் வரார், வந்து சொல்கிற ஆசீர்வாதம்லாம் பண்ணார், நான் ஏற்றுக்கிட்டேன். நம்ம இந்து மதம் தான், அவர் கிறிஸ்துவ மதம் தான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, அவருக்கு அவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும், ஏற்றுக்கணும். ஏற்றி சொல்லி முடிச்சுட்டு அவர் கிளம்பல. கிறிஸ்துவை பற்றி அவர் திணிச்சிக்கிட்டே இருக்கார், திரும்ப திரும்ப திணிச்சிட்டே இருக்கார். ஒரு 10 நிமிடம் நான் பார்த்துட்டேன், 11 நிமிடம் சொல்லிட்டேன். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். இன்னொருவர் கஷ்டப்படும் பொழுது அதற்கு நீங்கள் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வரீங்க, நான் மதிக்கிறேன். ஆனால் உங்கள் மதத்தை எங்களுக்கு திணிக்காதீர்கள். நீங்கள் வராதீங்க, மதத்தை பேசுங்கள், மதத்தை பேசாதீங்க, மதத்தை பேசாதீங்க. வந்து பார்ப்பது ஆறுதல் கூறுவது மனிதம் இருக்கிறது. அதற்கு அடுத்து அவங்க குறிப்பிட்ட கொள்கை கோட்பாடுகளை பேசும்போது மதம் உள்ளே வந்து விடுகிறதுன்றீங்க. இந்த மதத்தை சார்ந்த எனக்கு தான் அந்த அக்கறை இருக்கிறது என்று சொல்லாதீர்கள் தான் சொல்கிறோம். கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவராக இருங்கள், கிறிஸ்துவராகவே அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், கிறிஸ்தவராகவே இருந்து அதுக்கு ஆசீர்வாதம் மட்டும் போங்க. கான்ஸ்டியூஷனே நமக்கு தந்திருக்கிற உரிமை அல்லவா, என்னுடைய மதத்தை நான் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம், மணிமாறனிடம் நான் சொல்லலாம், ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் மணிமாறனின் விருப்பம் தான். ஆனால் நான் சொல்வதற்கான உரிமையை எனக்கு இந்த கான்ஸ்டியூஷனே கொடுத்துருக்கு சார். நீங்கள் மதத்தை நான் பிரச்சாரம் செய்ய 10 நிமிடம் உங்களுக்கு நான் அனுமதி தரேன் சார். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் 1/2 hour பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், 1/2 hour நீங்கள் எனக்கு அனுமதி தரீங்க, திரும்பி ஒரு 1/2 hour கொடுங்கன்னா நீங்கள் அனுமதி தருவீங்களா? எங்களோட டியூரேஷன் இவ்வளோ தான், அந்த டியூரேஷனுக்கு நான் மதிப்பு தரேன். அந்த 10 நிமிடங்கள் 11 நிமிடம் என்னை நீங்கள் அதை அழுத்தக்கூடாது. நான் என்னோட சிந்தனை வேற, அதை ஏற்றுக்கலங்கிற அவர் தெரிஞ்சுக்கிறேன். திணிப்பு என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளல, அதான் அதற்கு திணிப்புன்னு பேர் வச்சிருக்கிறோம். அதான் திணிப்பு தான், அது திணிப்பு தான், தட் இஸ் நோ ஆப்ஷன். ஆனால் ஒரு பிரச்சாரம் செய்வதை நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது, அதை ஏற்கிறதும் எதிர்க்கிறது நம்மளோட விருப்பம் தான், அழுத்தக்கூடாது விஷயம் இல்லை, அழுத்தக்கூடாது. அவர் ஏற்றுக்கலன்னா சரி ஓகே நன்றிங்கன்னு போயிடணும், அவ்வளோதான். எனக்கு அந்த நம்பிக்கை வரணும், நான் மாறணும். இப்போ வந்து இந்த கட்சியில் நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னா, செய்தி தொடர்பாளராக இன்றைக்கி இருக்கிறேன்னா, காவிப்புலி பாபா ராமதாஸோட கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறனால தான் இதில் வந்து நான் பயணிக்கிறேன். இப்போ ராமதாஸ் எனக்கு கொள்கை பிடிக்கல, அவருக்கு நான் எதிர் மனப்பான்மையில் வரேன்னா இதே எதிர் அமைப்பில் போய் சேர்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது.
நீங்கள் என்ன அழுத்தக்கூடாது, இங்கே வராதீங்க பாபா ராமதாஸ் அப்படி அழுத்திட முடியுமா? ராமதாஸ் உங்களை வந்து கத்தியை காட்டியிலே பண்ணிட முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. அதான் மணிமாறன் நீங்க வந்து என்ன இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட முடியுமா? அவர் கொள்கையாக ஈர்க்கப்பட்டு அதுதாங்க. அப்போ அப்படி திணிக்க முடியாதுன்னு கேட்குறேன். அதாங்க ராமதாஸோட செயல்பாடுகள் பிடித்து நீங்க வந்திருக்கிறீங்க, பிடிக்கலன்னா சென்று விடுவீர்கள். இதை ஏன் நீ இப்போ ராமதாஸ் உங்களை மிரட்டலையேன்னு கேட்குறேன். மிரட்டல, அவருடைய கொள்கைகள் பிடித்து நான் வரேன். இந்த கொள்கையில மாறுபட்ட கொள்கை உள்ள ஒருத்தர் இருக்கலாம், அவர் வந்து இல்லை அது தவறு என்று சொல்லலாம், அறிவுறுத்தலாம், ஆனால் அச்சுறுத்தக்கூடாது. அதை வந்து திரும்பி திரும்பி சொல்லி அதை திணிக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட. இப்போ இந்த தரப்புல பேசும்போது மணிமாறன், நீங்க உங்களோட நம்ம மதம் சார்ந்து பேசணும், இங்க எல்லாமே ரொம்ப இணக்கமா வாழக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு, சகோதரர்களாக நம்ம வாழ்றோம், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்லாம் நம்ம இந்த பிரிவே கிடையாது, எல்லா பண்டிகைகளும் எல்லா வீட்டிலும் போவோம், அப்படிதான் இன்னைக்கும் இருக்குது. ஆனால் இது வந்து இந்து மதமாக நம்ம சொன்னபோது பிரச்சனை எழவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள், கட்சிகளால் இந்துத்துவா அப்படின்ற ஒரு கோட்பாடு விதைக்கப்படும் போது தான் இந்த பிரச்சனை உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி நம்ம பார்க்கலாமா? கோட்பாடு இல்லை சார், அவங்க கொண்ட கொள்கை அது, அவ்வளோதான். அவங்க கொண்ட கொள்கை யாரையும் வந்து திணிக்கலை. இதை தான் நம்ம இப்போ பேசணும் பேசணும், யாரையும் திணிக்கலை. அவங்களோட கொள்கை கோட்பாடு அது. இப்போ திராவிட கொள்கைன்னா இவங்களோட கொள்கை கோட்பாடு அது. ஒரே கொள்கையாக இருந்ததுன்னா இங்கே கட்சி வேறுபாடே இல்லையே, ஒருத்தரே இருந்துட்டு போயிடலாம், ஆண்டுட்டு போயிடலாமே. அப்போ இன்னொரு வேறுபட்ட ஒரு மாற்று கருத்துள்ள ஒரு சமுதாயம் இங்கே இருக்க தான் செய்யுது, அந்த மாற்று சிந்தனை உள்ள மக்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களுக்கும் இடம் அளிக்கணும். அதற்காக உருவாக்கப்பட்டதான் பலதரப்ப கட்சிகள். அதனால் இவங்க இந்துத்துவாங்கிறத எங்கேயும் திணிக்கிறத நம்மளும் விரும்பலையே. நம்ம ஆங்காங்கே தமிழ்நாட்டில் வேண்டுமென்றால் அது நடைபெறாமல் இருக்கலாம், வட மாநிலங்களில் வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை முன்வைக்கவில்லை அல்லது ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்பதற்காக ஆங்காங்கே அடித்து துன்புறுத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம வலைவலியில் பார்க்குறோம்ல. அப்போ அங்கே தான் இந்த சிக்கல் எடுகிறதோன்னு தோணுது. அப்போ இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தூக்கி பிடிக்கும் போது தான் பிளவு ஏற்படுது, சக மனிதர்களுக்குள்ள வந்து இந்த சிக்கல்கள்லாம் உருவாதுன்னு புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக இது எங்கே இருந்தால் தப்பு தான். அப்படிங்களா அது வந்து நியாயமாக பேச முடியாது. ஆனால் இப்படி அரங்கேறுவதற்கான பின்னணியில் இந்த கோட்பாடு இருக்கிறதோ அப்படின்னு சொல்கிறார்கள். கண்டிப்பாக இந்த கோட்பாடு இப்போ தான் பேசப்படுகிறது. இந்த பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பேசுகிறாங்க. இது காலகாலமாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம்தான், எப்பயுமே நடந்திருக்கும். இதெல்லாம் கட்சிகளெல்லாம் இல்லாமல் ஒரு அரசாட்சி இருந்தப்போ கூட இது நடந்திருக்கும். பிஜேபிக்கு அப்புறம் இது ஊதி பெரிதாக்குறாங்க. ஒரு அமைப்பை வந்து அந்த அமைப்போட கொள்கையை தவறுன்னு சுட்டி காட்டுறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் அதை ஒழிய, இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் எந்த நாடும் வந்து நல்லா இருக்காது, இதுதான் உண்மை. யாரும் எந்த தலைவரும் என்னை வந்து ஒரு ராமதாஸ் கூட என்னோட தனிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எனக்குள்ளே இருக்கும், எனக்குள்ளே ஒரு மிருகம் கூட இருக்கலாம், அந்த மிருகத்தை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன எரியாமல் அது வெளியே வரும், அதை அவர் சொல்லலாம், ஆனால் அதை செயல்படுத்துறது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒழுக்கம் தான் இருக்கணும். நான் தனிப்பட்ட மனிதனா இதை செய்யக்கூடாதுன்னு தான். இப்போது ஒரு இந்த ஜாதிய கொலைகள் நடந்திருக்கு, இப்போ வந்து இந்த ஆணவ கொலையெல்லாம் பாருங்கள், ஒரு தனிப்பட்ட மனிதன் அவரோட கோபதாபத்துக்கு அவர் வந்து செஞ்ச விஷயம்தான். இது ஒரு சமுதாயத்தை பாதிக்குது. ஏன் பாதிக்குதுன்னா, இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் அவர் குரல் கொடுக்கும்போது பாதிக்கப்பட்டவர் பக்கத்தில் நிற்கிறது தான் நியாயமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தவறுனா தவறு, அவ்வளோதான். பாதிக்கப்பட்டவர் பக்கம் நியாயத்தை அப்படியே கை கழுவிட்டு ஒருத்தர் யார் அந்த தவறை செய்தாரோ தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கிட்ட யார் அது அவருக்கு சார்பாக கருத்து சொல்லும் பொழுது தான் அது ஜாதிய வெறியாக மாறுது. இப்போது தனிப்பட்ட மனிதனாக அவர் அந்த கொலையை பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி வந்து அந்த சமுதாயம் வந்து பேச போகிறது கிடையாது. அப்போது ஒரு கொலை நடக்கும் பொழுது அதை வந்து எதிர்க்கணும், கண்டிப்பாக எதிர்க்கணும். நல்லது நடக்கும்போது அதை வந்து நம்ம அதை ஆதரிக்கணும். இப்போது இவங்க அரசியல் எடுத்துக்கிறாங்க. அரசியல் ஒருத்தர் வந்து ஒரு சார்பாக ஒரு அரசியல் எடுத்துக்கிறதுனால ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு, அவ்வளோதான். அது இதை பற்றி அதுதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது அப்படி தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி, தமிழக அரசியல் களம் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான அரசியல் அப்படின்றது இது வந்து ஆன்மீக மண் அப்படின்னு ஒரு தரப்பிலும், இல்லை இது வந்து பெரியார் மண் அப்படின்னு ஒரு தரப்பிலும், பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு ஒரு தரப்பிலும் நம்ம நகர்கிறது பார்க்குறோம். சமீப காலமாக இந்த முழக்கங்கள் கூர்மையடைந்து வருவதை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார், இங்கே வந்து ஆன்மீக பூமி தான் சார் இது வந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த விஞ்ஞானம்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடியே 9 கோள்கள் இருக்குன்னு கண்டுபிடித்தவன் இந்து சமயத்தை சார்ந்த தமிழன் தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஒரு ஜாதகம் போட்டு கட்டம் போட்டு இந்த 9 கோள்கள் இருக்குது, இந்த 9 கோள்கள் இந்த வேலையை செய்யும் அப்படின்னு. நமக்கு கண்ணுக்கு தெரிகிற கோள்கள் என்ன தெரியும்னா, நமக்கு நிலா தெரியும், சூரியன் தெரியும், நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு 9 கோள்களை இது சக்தி வாய்ந்த கோள்கள் கண்டுபிடித்தான் இல்லையா, விஞ்ஞானமே இல்லாத காலகட்டத்தில். அது ஆன்மீகத்தால் தான் முடிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? எதாவது கண்டுபிடிக்க முடியாது.
அது விஞ்ஞானத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அது எத்தனையோ ஃபெயிலியர் ஆகுது. நிலவுக்கு கோள் அனுப்புகிறாங்க, சூரியனை ஆராயறதுக்கு கோள் அனுப்புகிறாங்க, அதெல்லாம் தோல்வியில் முடியுது. அப்போது ஒரு ஆன்மீகத்தால் ஒரு 9 கோள்கள் இருக்க கண்டுபிடித்திருக்காது. அப்போ ஆன்மீக பூமி தானே இது. அப்போது ஆன்மீகம்ங்கிறது இருக்குது சார். இந்த ஆன்மீகத்தை அழிக்க நினைக்காதீர்கள் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து. பெரியார் மண், ஆன்மீக மண். பெரியாரே மண்ணுங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். அது தவறான ஒரு கோட்பாடு. பெரியாரால் சில நன்மைகள் வந்து நமக்கு நடந்திருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. பெரியாரே மண்ணு தான் என்பதை நாம் தமிழர் முன்வைக்கிறாங்க. அவங்களுமே வந்து பெரியாரையும் ஏற்கிறோம், எதிர்க்கல. ஆனால் பெரியார் மட்டும்தான் ஏற்க வேண்டும் என்றால் அதை ஏற்கல நாங்கள் எதிர்க்கிறோன்றாங்க. அவங்க கோட்பாடு இதுதான், அதுவும் அதை இருக்கிறது. சீமானை பொறுத்த வரைக்கும் கோட்பாடுகள் மாறும் சார், எப்பயுமே மாறும். ஒரு கோட்பாட்டில் இருக்க மாட்டார், கண்டிப்பாக இருக்க மாட்டார். நீங்கள் நிறைய அரசியல் பார்த்துருப்பீங்க, அப்படியே மாற்றி மாற்றி பேசுகிறதா அவரோட கொள்கை. ஒரு காலத்தில் வந்து இதே பெரியாரை வந்து புகழ்ந்து பேசினவர் தான் சீமான் அவர்கள். இன்னைக்கு வந்து பெரியாரை மண் என்கிறார். முருகனை முப்பாட்டன் என்று சொன்னது சீமான் மட்டும்தான் சொன்னாரா? இன்னும் அவர் அந்த நிலைப்பாடையும் மாற்றுவதற்கான வாய்ப்புகளோடு அவர்கிட்ட இருக்குது. நிறைய நிலைப்பாடுகளை அவர் மாறி மாறி பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போது திராவிட கட்சிகளை எதிர்க்கிறேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தவர் தான் இந்த சீமானவர். அப்போது அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து திராவிட கட்சிகள் எதிரியாக தெரியலையா அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவருக்கு திராவிட கட்சி அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேவைப்பட்டார். அதனால அந்த அரசியலில் இருந்தார். ஒரு காலத்தில் இவர் கலைஞருக்கு ஆதரவாக பரப்புரை செய்தவர் தான். அவரே பதிவு பண்ணுறாரு. நானே பதிவு பண்ணேன், தெரியாத போது அறியாத போது நானே பரப்புரை மேற்கொண்டேன், தெரிந்த போது நான் ஒதுங்கி விட்டேன் அப்படின்னு அந்த விளக்கத்தையும் கொடுக்குறேன். தெரியாத போதுன்னா அவர் தெரியாதவர்லாம் இல்லை சார், இவ்வளோ பேசுகிறார்ல, பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் அப்படின்னு பேசும் அளவிற்கு அவருக்கு வந்து ஒரு சிறந்த ஆகச்சிறந்த தெளிவு இப்போதுதான் கிடைத்தது. நான் பெரியார் மேடையில் தான் நான் வளர்ந்தேன், வார்க்கப்பட்டேன், ஆனால் இப்போதுதான் பெரியாரே மண் என்பது எனக்கு இப்போதான் புரிகிறதுன்றார் சார். பெரியார் புரிந்த பிறகு விமர்சனம் செய்வதை ஏன் நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்க அப்படின்றார். கண்டிப்பாக அது என்னென்னா, 2009 ஈழ படுகொலை நடந்த பொழுது சீமானவர்கள் ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? கொடுக்கல. அப்போது அந்த அமைப்பில் இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் தன்னோட குரலை வந்து பதிவு செய்கிறார். பதிவு செய்து ஈழ அரசியலை எடுத்து தான் இன்றைக்கி சீமான். ஈழ அரசியல் இல்லாமல் இன்றைக்கி சீமான் வந்து அரசியல் பண்ண முடியாது. அப்போது அவர் அந்த காலகட்டத்துக்கு அந்த அரசியல் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்குவார். எப்பயுமே சீமானுடைய குணம் அது, அதை பயன்படுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா இன்று வரை அவருடைய எடுத்துக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறாரு. ஒரே கொள்கை, சமரசமும் மேற்கொள்ளி ஒரே கொள்கை. 2009 நீங்கள் குறிப்பிட்டபடி 2025 வரை அதே கொள்கை கோட்பாட்டுடன் பயணிக்கிறார் இருக்கிறார். அது அவருக்கு அரசியலை இன்னமும் அவர் மட்டும்தான் பேசிக்கொண்டு உதவுது சார். அவர் அதனால வச்சுட்டு இருக்காரு. எனக்கு என்னோட பைக் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்க வரைக்கும் வச்சுக்குவேன், நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன், வேற பைக் மாற்றிடுவேன். அது மாதிரி தான் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஈழ அரசியல்னா அவர் ஒரு வாக்கு கூட வாங்க முடியாது, 1% வாக்கு கூட அவர் வாங்க முடியாது. இன்னைக்கு 8% வாக்கில் இருக்கிறாருன்னா அந்த ஈழ அரசியல் தான், தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து தான் அவர் வந்திருக்கிறாரு. அதனால சீமானோட தேசியத்தில் ஈழ அரசியலும் ஒரு பகுதி தானே. மண், மக்கள், பண்பாடு, கலை, இலக்கியம்னு பெரிய விஷயங்களை முன்வைக்கிறாருங்க சீமான் வைக்கிறார். ஒற்றை புள்ளி மட்டும்தானே ஈழ அரசு. ஆகச்சிறந்த அறிவாளி அவர், அதில் தவறே கிடையாது. ஆனால் ஒரே கொள்கையில் இருந்தால் அவர் வேற எங்கேயோ போயிடார். பாருங்க, கூட்டணியே இல்லைங்கிற ஒரே கொள்கையில் இருக்க மாதிரியே வேற எந்த மாறுபட்ட கருத்துக்கும் இடம் கொடாமல் ஒரே கருத்திலே அவர் இருந்துட்டாருன்னா சீமானவர்கள் வருங்காலத்தில் முதல்வராக இருக்க வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி முப்பாட்டன் முருகன்ங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தாரு. அதனால் அவருக்கு அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 21 ஆட்சி கட்டில் அமர்ந்த போது முந்தைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சியின் போது கூட தங்களை திராவிட மாடல் அரசு அப்படின்லாம் சொல்லிக்கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த அரசு தங்களை திராவிட மாடல் அரசு அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்கிறது. இதுதான் நாங்கள் அப்படின்றத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பார்க்கலாம்? கண்டிப்பாக சார். அதாவது இவங்க திராவிட மாடல்னு எடுக்கிறதே வந்து ஒரு அரசியலுக்கு தான் எடுக்கிறாங்க அவங்க. ஏன்னா இது வரைக்கும் கலைஞர் அதை பேசலைன்னா பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. மக்களிடையே அந்த விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆன்மீகம்ங்கிறதும் திராவிடம்ங்கிறதும் எல்லார் மக்களும் இருந்தது. அதை பிரித்து பார்த்து இருந்தவங்க இருந்தாங்க. அது தெரியுது, அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்தனால அவங்க அதை சார்ந்து இருந்தாங்க. இன்றைக்கி அந்த திராவிட கொள்கைகள் இப்போ ஆன்மீக கொள்கைகளுக்கு சார்ந்து போகிறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் வருது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது. இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி திராவிட மாடல் இந்த அரசை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அதான் உண்மை. அதே மாதிரி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை கடந்த ஆட்சியில் கூட அந்த துறை சார்ந்து அமைச்சர் கூட நிறைய பேருக்கு தெரியாமலாம் கூட இருக்கும், நான் உண்மையை சொல்ல போனால். ஆனால் இந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையாமல் அந்த துறையாக இருக்கட்டும்,
அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருக்கட்டும், 3000 கோயில்களுக்கு நாங்கள் வந்து குடமுழுக்கு வந்து இலக்கு, 2000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு நாள்தோறும் இந்து சமய நலத்துறை அமைச்சர் பேசுகிறார். கோவில் விஷயங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பதை பார்க்குறோம். இதை எப்படி நம்ம பார்க்குறீங்க? அதான் சார், அந்த அரசியலுக்கு கொண்டு வந்துட்டோம் அவங்கள. திராவிட மாடல் அரசை ஆன்மீகத்துக்கு கொண்டு வரோம், மெதுவாக கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக முதல்வர் வாழ்த்து சொல்லுவார். அந்த அளவுக்கு அவங்கள வந்து திருப்பி கொண்டு சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்லுவார். நீங்கள் எழுதி வச்சிங்க, கண்டிப்பாக சொல்லுவார். அந்த திசையை நோக்கி அவங்களை நகர்த்தி கொண்டு வந்துட்டோம். இதுதான் நம்ம இந்து. ஒருவேளை ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வார் எனில் அப்போ எல்லாமே திமுகவை நோக்கி போயிடுவாங்களே, பரவாயில்லையா? அப்படி கிடையாது, வாழ்த்து சொல்லட்டும். திமுகவை நோக்கி சென்றால் கூட பரவாயில்ல, சென்றால் கூட பரவாயில்ல. ஏற்கனவே திமுகவே அட்ரஸ் பண்ணுறாங்க, 90 விழுக்காட்டிற்கு மேலே இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அமைச்சர்கள் எல்லாமே நாங்களும் இந்துக்கள் தானே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்டபடி ஒரே ஒரு விஷயம், இந்து பண்டிகைகளுக்கு அவங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கவில்லை அப்படின்னா, வாழ்த்து தெரிவித்தா முழுமையாக அவங்கள ஏற்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக வராது சார். ஏன்னா இதை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். இது எதனால் இந்த வாழ்த்து சொன்னாருங்கிறத கொண்டு போய் படிப்படியாக எப்படி அவரை கொண்டு வந்திருக்கோங்கிற விஷயத்தை நாங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ப்போம். அதனால் இந்து மக்களை ஒருங்கிணைக்கிறது தான் எங்களோட வேலை. அதை சிதற விட மாட்டோம், என்றைக்குமே சிதற விட மாட்டோம். ஆனால் இந்து மக்களை மாற்று கட்சியினரும் மதிக்க வேண்டும்னு ஆசைப்படுறோம். இதுதான் நம்மளோட இந்து மக்கள் பேரவையோட, எங்களோட பாபா ராமதாஸ் அவருடைய கொள்கையே இதுதான். எந்த மாறுபாடும் இல்லை. ஒருத்தரோட மாற்று கட்சியில் வந்தவர் இவர் மாற்று கட்சிக்காரு, இவருக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது. இப்போ கூட வரும்பொழுது சொல்லி அனுப்புகிறாரு, மறந்துடாமல் விஜயகாந்த் அவர்களுக்கு 25ஆம் தேதி பிறந்தநாள் வருது, அதுக்கு வாழ்த்து சொல்லிடுங்கன்னு சொல்லி வந்தார். அதனால் இந்த தருணத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு நான் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை, அதாவது அட்வான்ஸாகவே சொல்லிக்கிறேன், பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த மண்ணில் நம்ம பேசும்பொழுது சாதியின் பெயரால் நடைபெறுகின்ற ஆணவ படுகொலைகள் பெரிய மனவழியை தருது. 2025 இருக்கும் பெரிய தொழில்நுட்பம் வல்லரசை நோக்கி நாங்கள் பயணிப்பதாக சொல்கிறோம். ஆனால் மீண்டும் இந்த ஆணவ படுகொலைகள் மிகுந்த மனவழியை தருது. இதற்கான காரணமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக சார், இது வந்து மனித ஒழுக்கம் தான் சார். இன்றைக்கி ஆணவ கொலைகளை மட்டும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு 24 கஸ்டோடியல் டெத்து, சிறைச்சாலையில் ஒரு உயிர் சேதம் செய்யப்படுகிறது. இப்போ ஒரு அஜித்குமார் என்பவர் வாலிபரை சிறைச்சாலைக்கே கொண்டு செல்லலை, இவங்களாகவே கோர்ட்டில் போய் ஒப்படைக்கலை, இவங்களாகவே ஒரு தண்டனை கொடுத்து 10 பேர் சேர்ந்து அடித்து தாக்கி அவரை வந்து கொள்கிறாங்க. இந்த மனப்பான்மையை நம்ம எங்கே போய் சொல்கிறோம்? ஒரு ஆணவ கொலையை நம்ம வந்து ஏற்கலை, அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், தவறாக நினச்சிடாதீங்க. இந்த மனநிலை எங்கேருந்து வருகிறதுங்க நான் சொல்ல வர்றேன். இந்த அரசு அமைப்பிலிருந்தே வருகிறது. ஒரு காவல்துறை, சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையே ஒரு கொலை செய்யும் பொழுது ஒரு தனி மனிதன் அந்த கொலையை நியாயப்படுத்துவானா, நியாயப்படுத்த மாட்டானா? தன்னுடைய கொலை, இதே காவல்துறை தன்னுடைய கொலையை நியாயப்படுத்த தான் செய்கிறது. இதை வந்து கஸ்டோடியல் டெத்துன்னு எந்த காவல்துறையும் ஏற்றுக்கல. 24 கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குன்னு நம்ம விஜய் அவர்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாத்துக்கும் போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அந்த 24 கஸ்டோடியல் டெத்தையும் ஆமாங்க நாங்கள் அடித்தோம் செத்தோன்னு எந்த காவல்துறையும் ஒத்துக்கலை. ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது இது பொதுமக்கள்கிட்ட போகும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அரசு அதிகாரியே ஒரு மனிதனை, தனி மனிதன் உயிரை எடுக்கிறார் என்றால் உயிரை காக்க வேண்டியது தான் ஒரு காவல்துறையோட வேலை, ஒரு அரசோட வேலை. இந்த அரசோ இல்லை அந்த அரசை சார்ந்த ஒரு காவல்துறையோ ஒரு தனி மனித உயிரை எடுக்கிறது என்றால், எடுத்தது என்று தெரியாமல் நடந்து விட்டது என்று ஒத்துக்கொண்டால் இந்த மக்கள் பயப்படுவாங்க. இப்போது கஸ்டோடியல் டெத் என்பது வேறு, சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படுகின்ற கொலைகள் என்பது வேறு. எல்லாமே சார், எல்லாம் மனதில் உள்ள ஒரு வெறி தான் சார். இதுதான் சொல்கிறேன் நான். ஒரு காவல்துறை எப்படி வெறியாக இருக்குதோ அதே மாதிரி இந்த ஆணவ கொலைங்கிறதும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு சட்டம் அமைக்கணும். இந்த சட்டத்தை யாரும் அமைக்கல சார். 50 வருடங்களுக்கு மேலாக திராவிட கொள்கை கொண்ட கட்சி தான் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த திராவிட கொள்கை கொண்ட கட்சி போன ஆட்சியில் வந்து தூத்துக்குடி சம்பவம் நடந்தது, இந்த சாத்தான்குளம் சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கஸ்டோடியல் டெத்தை அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கொண்டு வந்து மக்களின் கவனத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. இன்னைக்கு இவர் ஆட்சியில் அது நடக்கும்போது அந்த ஆட்சியில் யார் அதுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்த்தாரோ அவர் இன்னைக்கு இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது ஒருத்தர் மாற்றி சொல்கிறாங்களோ ஒழிய இந்த கொலைகளை தடுப்பதற்கோ, ஆணவ கொலைகளையோ இல்லது இந்த கஸ்டோடியல் டெத்தையோ தடுப்பதற்கு எல்லா அரசாங்கமும் சேர்ந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்கள்லாம் எந்த கோட்பாடை எடுத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்து மக்கள் பேரவை சார்பாக நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை வெளிப்படையாக விட்டிருக்க வேண்டும். வாங்க, என்னுடைய ஆட்சியில் நடந்தது, உங்களுடைய ஆட்சியில் நடக்கிறது, 2 பேரும் உட்காருவோம், ஒரு தனி சட்டத்தை இயற்றுவதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவோம்,
அந்த எல்லா அரசாங்கம் ஒன்று சேருவோம், சேர்ந்து ஒரு தனி சட்டத்தை அமல்படுத்தி இந்த ஆணவ கொலைகளுக்கு மிகப்பெரிய தண்டனை அளிப்போம் என்று தான் ஆனால் உள்ளபடியே மத்திய அரசு இதற்கான பரிந்துரையை அனுப்பியாகிவிட்டது. மாநில அரசு செயல்படுத்தணும். ஆணவ படுகொலைக்கான தனி சட்டத்திற்கான ஷரத்தை மத்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தி விட்டது. மாநில அரசாங்கம் அதை செய்யவில்லை. ராஜஸ்தானில் ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அவங்க திராவிட மாடல் சொல்ல எந்த கொள்கை கோட்பாடு பேசாத ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த சட்டம் அமலில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள். ஆனால் அரசு செயல்படுத்தவில்லை. கூட்டணி கட்சி இல்லை, இன்னைக்கு அவங்களை சார்ந்த அவரோட சொந்த சகோதரி திருமதி கனிமொழி அவர்களே சொல்கிறார், ஆணவ கொலைகளை எதிராக சட்டம் இயற்றப்படும் என்று நம்புகிறேன் அப்படின்னு. அவங்க இந்த ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளாக கூட இதை முன் வச்சிருக்காங்க. 21 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய இன்னும் பண்ணல. அதான் நிறைய சார், நீட்டில் எத்தனை தற்கொலைகள், எத்தனை உயிர் சேதம், அதை தடுக்கிற முதல் சட்டம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை வந்து ஒரு சட்டம் கொண்டு வரலை. மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் சொன்னாங்க, இந்த மின்சார கட்டணம் கொண்டு வரல. இது மாதிரி பல ஒரு திட்டங்கள் அவங்க அறிவித்த திட்டங்களை அவங்க செயல்படுத்தவில்லை. அவங்களுக்கு முக்கியமாக அந்த மகளிர் உதவித்தொகை, இந்த இலவச பேருந்து, இந்த நம்ம சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம், இது மாதிரி அவங்க மக்கள்கிட்ட வாக்குக்காக என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் அவர்கள் செயல்படுத்தி விட்டார்கள். இந்த திட்டங்கள் மூலமாக இந்த திட்டங்கள் வாக்குகளாக மாறுமா? கண்டிப்பாக அவர்கள் கட்சியில் இருக்கவங்கள தக்க வச்சுக்கலாம், இதான் உண்மை. ஏன்னா வேறு கட்சியில் இருக்கவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த திட்டங்களை வேணால் ஏற்றுக்குவாங்களோ இல்லையே, அந்த வாக்கை அங்கே போய் மாறுறதுக்கான வாய்ப்பு. திட்டத்தின் பயனாளிகள் வாக்கு போடுவாங்கன்னு நம்புறீங்களா? அது அவர்களோட கட்சி சார்ந்தவர்கள் தான் அது வாக்களிப்பாங்க. இது வந்து அரசியலுக்காக அவங்க செய்கிறாங்கிறது மாற்றுக் கட்சியினர் தெரிஞ்சிருக்காங்க. தெரியாட்டின்னு நம்ம தெரியப்படுத்துவோம். எங்களை சார்ந்தவர்கள், எங்களை கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த பரப்புரை எங்கள் பரப்புரை கூட அது இருக்கும். இவர்கள் எதற்காக இதெல்லாம் செய்தார்கள் என்று இருக்கும். ஏன்னா 26 சட்டமன்ற தேர்தல் வேகமாக எதிர்க்கட்சிகள் பரப்புரை தூங்கிட்டாங்க. ஓரணியில் தமிழ்நாடு இந்த முடக்கத்தை திமுக வச்சிருக்கு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக வச்சுருக்காங்க. இந்த முடக்கங்களோடு எதிரணி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் நாள்தோறும் வெளிவருவதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக சார், இவங்க கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சார். இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து 100% உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி தான். அதை ஏற்றுக்கொண்டு மறுக்கல. உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் கடுமையான விமர்சனங்கள் உருவாகுது. விமர்சனங்களை பிரிக்கிறதுக்காக பார்ப்பாங்க சார், வேற என்ன. அந்த கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சிகள் தான் அந்த விமர்சனங்களை தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இந்த கூட்டணி இருந்தால் கூடுதல் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமாக கூட இருக்கலாம். இந்த கூட்டணி பலமாக இருக்கக்கூடும் சொல்றீங்க, ஆனால் ரொம்ப பலவீனமாயிரும். அதிமுகவிற்கு உண்டான உள்ள வாக்குகளே பாஜக கூட்டணியால் பறிபோய்விடும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் நாள்தோறும் அறிவுரை சொல்லிட்டே இருக்காங்களே. கண்டிப்பாக சார், இப்போது அது எப்படி பலவீனமாகும்னு எனக்கு தெரியல. இப்போது திராவிட கொள்கைங்கிறது ஆன்மீகத்தை வந்து என்றைக்குமே அவங்க விபூதி வைக்க மாட்டாங்க, ஒரு தெய்வத்தை வணங்க மாட்டாங்க, இப்படி தான் இருக்குது. அவர்களே இன்றைக்கி வந்து குடமுழுக்கு பண்ணுறதுக்கும் ஒரு மாநாடு நடத்துறதுக்கும் வந்துட்டாங்க. அதை பலவீனன்னு சொல்ல முடியுமா அவங்களுக்கு? இப்போ இங்கேருந்து மாறி இருக்காங்க, அதை பலவீனம்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி இது ஒரு பலவீனம் அவங்க ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இது ஆன்மீகத்தை நோக்கி தான் இன்றைக்கி அரசியல் ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னோட அணித்தரமான நம்பிக்கை. அதை உடைக்கணுங்கிறது தான் திமுகவோட கொள்கையாக இருக்குது. ஸோ அதை அதிமுக பாஜக கூட்டணி என்கேஷ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக நம்புறீங்களா 26 தேர்தலில்? கண்டிப்பாக சார், இது மிகப்பெரிய பலமாக இருக்கும். இப்போ இந்து கொள்கைகள் வந்து மேக்சிமம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கவங்க கூட கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அழிக்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எங்களை மாதிரி அமைப்புகள் வந்து இந்துக்கள் அழிப்பதுங்கிறது, இந்து மதத்தில் அழிந்து போவதை நாங்கள் வந்து விரும்பலை. அதனால் நாங்கள் வந்து மதவெறியெல்லாம் கிடையாது. பட் என்னுடைய தாய் தகப்பன் பேரை என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். நான் இறக்கும் வரைக்கும் எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளும் சொல்லணும்னு தான் நினைப்பேன். என்னோடய தாய் தந்தை பேர், எங்கள் தாத்தா பேர், எங்கள் அப்பா பேர் சொல்லணும்னு நினைப்பேன். அது மாதிரி என்னுடைய பாரம்பரியமான ஒரு இந்து மதத்தை நாங்கள் வந்து காக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களை இந்து மக்கள் பேரவையோட முக்கிய நோக்கம். அதனால் எங்களை இந்து மக்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்கள் வந்து மக்களிடையே அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம், வலியுறுத்திக்கிட்டே இருப்போம். காலம் மாறும், இந்து சமயத்தை தாங்கி பிடிப்பவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக விரைவில் வர இருக்கிறது. தமிழகத்தின் உரிமைகளுக்காக இப்போதும் போராடக்கூடிய நிலையில்தான் தமிழக அரசு இருக்குது. 40 எம்பிக்களை வைத்திருந்தால் கூட மத்திய அரசாங்கத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. மாநில உரிமைகளை நசுக்குகிறது, முடக்குகிறது, கல்விக்கான நிதியை தர மறுக்கிறார்கள். மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 2151 கோடி ரூபாய் நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சரே சொல்கிறாரு. அப்போது மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கான உரிமைகளை
போராடி பெறக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? அந்த இடத்தில் தான் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கல்வி நிதி தராததெல்லாம் வந்து கண்டிப்பாக எதிர்க்கக்கூடிய விஷயந்தான் சார். நாங்கள் இந்து மக்களை சார்ந்தவர்கள் தான், அவங்களும் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் தான். இருந்தாலும் வந்து இது வந்து நம்ம ஒரு தமிழனா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறோங்கிறனால கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நம்ம. ஏன்னா வந்து தவறு அது. கல்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. அது மிகப்பெரிய சொத்தை வந்து அழித்திடக்கூடாது. அவங்க வந்து கல்வி நீதி வந்து இதை நீங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுனா தான் தருவேன், அந்த சட்டத்தை ஏற்றுனா தருவேன்னு வற்புறுத்துறதை நாங்கள் வந்து ஆதரிக்கலை, அதை எதிர்க்கிறோம். அதுதான். அப்போ அந்த இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுதுன்னு தான் கேட்குறேன். நான் அதனால தான் அதை இணைச்சு கேட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அவரும் இப்போ எடப்பாடி அவர்களும் அவர் வந்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கார். கல்வி நிதி வந்து தரணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. அதில் மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை. கல்வி நிதியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ஒரு கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் அங்கே வந்து அதிமுக போய் போக தான் செய்கிறாங்க. அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் அங்கே போய் குரல் கொடுக்க தான் செய்கிறாங்க. தமிழக உரிமையின் வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டு தலைவர்களுடைய குரல் ஒருமித்த குரலாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு குரல் ஒருமித்த குரலாக இருக்குது. ஆனால் தேசிய கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக தேசிய கட்சி தர மறுக்குது அப்படின்ற ஒரு வாதம் அதை பிரித்து பார்ப்பார். அது மக்கள் வந்து பிரித்து பார்ப்பாங்க. ஓகே, இது வந்து அவங்க கூட்டணி இருந்தாலும் நியாயமான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆகையால் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி வந்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் தான் வந்து ஆட்சி அமைக்க, மாநில கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. அதனால் அதை தரம் பிரித்து பார்க்கின்ற அறிவு வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு நிறையவே இருக்குது. ஆகையால் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த உரிமை குரலை அவங்க கொடுத்துட்ருக்காங்கிறத உணர்ந்து அதை தரம் பிரித்து தான் பார்ப்பார்கள். இப்போது கடந்த தேர்தலில் நம்ம ஒப்பிடும் பொழுது 26 சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு புதிய கட்சி களத்தில் வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம். நாம் தமிழர் ஏற்கனவே இருக்குது, இப்போது புதிதாக ஒரு கட்சி வந்திருக்குது. அந்த கட்சி மீது நிறைய கருத்துருவாக்கம் உருவாகியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சார், அது வந்து ஒரு கவர்ச்சி அரசியல் தான், வேறு எதுவுமே கிடையாது. அவர் வந்து எந்த நடிகர் என்பதில் அப்படி சொல்கிறீங்களா? நடிகருங்கிற ஒரே அந்தஸ்தை தவிர திரு விஜய் அவர்களுக்கு வேற எந்த அந்தஸ்தும் இருக்கிறதா எனக்கு தெரியல, கண்டிப்பாக தெரியல. ஏன்னா தேர்தலுக்கு பிறகு தானே பார்க்க முடியும். தேர்தலுக்கு முன்னதாக எல்லாருக்குமே அப்படி தான், திரை கவர்ச்சி தான். தமிழகமும் திரையும் பிரிக்க முடியாது தான். பெரும்பாலான தலைவர்கள் திரை கூடத்திலிருந்து தான் வந்தவங்க. இப்போ தேர்தலுக்கு பிறகு தான் அதை நம்ம சொல்ல முடியும். இப்போ திரை கவர்ச்சி தானே, இயல்பானது தான். கண்டிப்பாக சார். என்னென்னா ஒரு விசைச்செடி இருக்குன்னா அது முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய விஷயம். அதை வளர விட்டுட்டு குழந்தைங்க போய் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஐயோ அழிக்கிறது வந்து தவறு. அது முன்னாடியே கிள்ளி தூக்கி. யார் விசைச்செடின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக அது விசைச்செடியை வந்து உதாரணமாக சொல்கிறேன், அவர் விசைச்செடின்னு சொல்லலை. ஸோ அவரோட அரசியல் சரியான அரசியல் இல்லை. அவர் பொதுநல நோக்கம் இருக்குது அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு பொதுநல நோக்கம் தன்னுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே பிரகடனப்படுத்தியிருக்காரு. நீங்கள் எது சரியில்லைன்னு சொல்கிறீங்க? தேர்தலுக்கு அப்புறம் அவருடைய செல்வாக்கு என்னன்றது உறுதியாகும், அது புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு கொள்கை கோட்பாடு, இவர் தான் என்னுடைய கொள்கை தலைவர், இவர் தான் என்னுடைய லட்சிய தலைவர் அப்படின்னா பிரகடனப்படுத்துறாரு. அவரோட ஏற்கலையா நீங்கள்? அவரோட கொள்கை கோட்பாடை நான் எப்படி நினைக்கிறேன்னா சார், இந்த புது வருடம் பிறக்கும் பொழுது சபதம் எடுப்பாங்க. சின்ன பசங்க நான் இந்த நாளையில் இந்த வருஷத்தில் நல்லா படிக்க போகிறேன், பெரியவர்கள் நான் இந்த வருஷத்துலேருந்து குடிக்க போகிறதில்ல இப்படின்னு சபதம்லாம் எடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அடுத்த நியூ இயருக்கும் அதே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அவர் ஒரு அரசியலுக்காக ஒரு கோட்பாடை உருவாக்கியிருக்கார் ஒழிய அந்த கோட்பாட்டை உள்வாங்கியவர் கிடையாது விஜய் அவர்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார், நீங்கள் ஒரு மக்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ள ஒரு தலைவராக இருந்தால், உங்கள் வீட்டில் ஒரு விமர்சனம் இருக்குது, உங்கள் வீட்டில் உங்களை பார்க்க வர ரசிகர்களுக்கு வெளியே தண்ணி கூட வைக்கல அப்படிங்கிற விமர்சனம் வந்து நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, இன்றைக்கி கூட ஒரு தண்ணி குடத்தை நீங்கள் அங்கே வைக்கல. ஒன்று ரொம்ப சாதாரணமான விமர்சனமாக இருக்கு மணிமாறன். இல்லை சார், தண்ணி கூட இல்லாமல் வச்சிருப்பார் ஒரு வீட்டில், வைக்கல. இது விமர்சனங்கள் இருக்குது, விஜய் மேலே இருக்குது. நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்தா தெரியும், இருக்குது. இன்றைக்கே அவர் வாசலில் தண்ணி கூட வைக்கல. சமூக வலைதளங்களில் இல்லை உண்மை சார், நிறைய தவறான பதிவுகள் இருக்கும். அதை வச்சு ஒரு கட்சியை நடத்தக்கூடிய நபர் தண்ணி கூட வைக்காம, உண்மையான நிலவரம் இதுதான். நீங்கள் வந்து இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இந்த கல்வி நிதியெல்லாம் தரல, அவர் பாராட்டி மாணவர்களுக்கு பரிசு தரல. திடீர்னு ஏன் தரார்? அரசியல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் எதுக்கு தரார்? ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த புயல் நிவாரண நிதின்னு நினைக்கிறேன், அன்றைக்கி வந்து எல்லாரும் நிதி அளிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து எடப்பாடியார் ஆட்சி இருந்தது, அன்றைக்கி எல்லாரும் நிதி அளிக்கிறாங்க. நம்ம அஜித் அவர்கள் கூட 1 கோடி ரூபா நிதி அளித்து விட்டார். விஜய் அவர்கள் நிதி அளிக்கவே இல்லை. விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காங்க. விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்டது, நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நான் கூட ஒரு வீடியோ போட்டேன், அதை பற்றி வீடியோ போட்டேன். இந்த விமர்சனங்கள் நிறைய பேசப்பட்டது பிறகு அவர் 1 கோடி தந்தால் அவர் 1.25 கோடியாக தர்றார்.
அப்போது ஒரு சமூக அக்கறைங்கிறது எனக்கா வர்றது தான் சமூக அக்கறை. நீங்கள் செய்ததுக்கப்புறம் எனக்கு வந்ததுன்னா அது சமூக அக்கறை கிடையாது. அது போட்டியான அக்கறை தான். அது மாதிரி போட்டி அரசியல். அவர் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டார், இதெல்லாம் செய்யணும். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆணவ கொலை, இந்த ஆணவ கொலை நடந்து சுர்ஜித் கொலை நடந்து பாருங்கள். இந்த கொலைக்கு இதுவரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையாக விட்டார்னா விடலை. ஏன் விடலைன்னா இது ஒரு ஜாதியை சார்ந்த ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி உருவெடுத்துருது. இன்றைக்கி இந்த ஜாதியை சார்ந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு சுர்ஜித் பக்கமோ அல்லது கொலையாளி பக்கமோ ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்னா ஒரு சமூகத்தினுடைய வாக்கு பாதிக்கப்படுன்னு பயப்படுறார் விஜய் அவர்கள். அதனால தான் அவர் வெளிப்படுத்தலை. இதே கஸ்டோடியல் டெத்துக்கு அந்த இடத்துக்கு அஜித்குமார் வீட்டுக்கு போகிறாரு, ஆறுதல் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் என்னென்னலாம் 2021 24 முழு நேர அரசியல்வாதி ஆகிவிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? முழு நேர அரசியல்வாதியால் வாதி மாதிரி நடிக்கிறார். அவரோட தொழிலை இன்னமும் அவர் நடிகரான அவர் தொழிலை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கார். அப்பப்போ வராரு, செய்கிறாரு, போயிடுறாரு. இதுதான் உண்மை. இன்றைக்கி ஆணவ கொலை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கல. அவர் என்ன சொல்லி வந்தார்? அவரோட கொள்கை என்ன? விஜய் அவரோட கொள்கை என்ன? நான் மாற்று அரசியலை கையில் எடுக்கிறேன், அவர்களே இவர்களையும் சொல்ல மாட்டேன், ஒருத்தர் அரசாங்கத்தை எனக்கு குறை சொல்ல மாட்டேன். இப்படி எடுத்தால் ஒரு அரசாங்க கையில் எடுத்து வந்த கொள்கையை இன்றைக்கி அந்த கொள்கையிலேருந்து மாறுபடுறாரு. எப்படி மாறுபடுறாருன்னா திமுக அரசாங்கத்தை பார்த்து பிஜேபியின் பி டீம் என்கிறார். அப்போது இது நார்மல் அரசியல் தானே. நீங்கள் எப்படி மாறுபட்ட அரசியலை தருவீங்க? இவர் மாறுபட்ட அரசியலுங்கிறதே தவறு சார். எல்லாத்தையும் ஆன்மீகத்தில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம் கதம்பமாக சமைக்கிறார் அவர். ஒரு சமையல் தான் பண்ணணும். நீங்கள் கதம்பமாக சமைக்கிறார் அவர். கதம்ப சமையல் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா சாப்பிடலாம் இல்லையே, அது தொடர்ந்து சாப்பிட முடியாது. அது மாதிரி தான் அவரோட கொள்கை எல்லாம். 26 தேர்தலில் அவர் பெருசாக ரோல் ப்ளே பண்ண மாட்டார்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக வராது சார். சதவீதம் வேணால் எடுக்கலாம் சார். எனக்கு தெரிஞ்சு நம்ம இவர் சீமான்கிட்ட வாக்கை பிரிக்கலாம் ஒழிய மற்றபடி அவர் எந்த அடிப்படையில் நாம் தமிழர் வாக்குகளை பிரிப்பார், திமுக அதிமுக வாக்குகள் பிரிக்க மாட்டாரா? திமுக அதிமுக வாக்குகள் இப்போ கணிசமாக போகும். ஆனால் பெருமளவு சீமானவர்கள் வாக்கை தான் அவர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சமூக வலைதளங்களில் ஒரு நேரத்தில் பார்த்தா நீங்கள் சீமானவர்களை பேட்டி கொடுத்தா கீழே பார்த்தா சின்ன பசங்க ஃபுல்லாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதிராளியை கேவலமாக திட்டுவதும் அவர் புகழ்ந்து பேசுவதுமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்களில் இருக்கிற கமெண்டெல்லாம் அப்படியே மாறி இருக்கு. திரு விஜய் அவர்களை பற்றி ஏதாவது பேசுனா கீழே 1000 கமெண்ட் வருது, அவர்களை பற்றி திட்டி வருது. இன்றைக்கி சீமான் அவர்களை பேச்சுக்கு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் போயிருக்கு. இதை வைத்து தான் தரம். அந்த விமர்சனங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுமான்னு கேட்குறேன். அவை விமர்சனங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன், அவெல்லாம் வாக்குகளாக மாறுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக சார், வாக்குகள் மாறும். அந்த இளம் தலைமுறையினுடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் அது மட்டுமே அவர் ஒரு தலைவராக அவருக்கான தகுதி இருக்கிறதா நான் உணரலை. மாநாடு, பிரம்மாண்ட மாநாடை நடத்தியிருக்கிறார். ரசிகர்கள் வருவாங்க சார், பார்க்க வருவாங்க. நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பார்க்க வந்தாங்கன்னா அன்னைக்கு காலகட்ட சினிமா வேறு. அன்றைக்கி சினிமா நடிகர்களை கடவுளாக பார்த்த நேரம் அது. இன்றைக்கி அது கிடையாது. சினிமா ஷூட்டிங்கை நேரில் பார்க்க முடியாது. சின்ன ஷூட்டிங் நடந்தால் கூட ஒரு ஊரே திரண்டு நின்று பார்க்கும். இன்றைக்கி அந்த நிலவரெல்லாம் கிடையாது. அதனால் அந்த அரசியல் வேறு. இன்னொன்று, அவர் திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை உடைச்சி வெளியே வந்தார். அதனால தான் அவருடைய வாக்குகளை பிடிக்க முடிஞ்சு. அந்த திமுகவில் பயணம் செஞ்சு அந்த கட்சியை உடைத்து வரும்பொழுது தான் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக வரார். இன்னொன்று, அந்த ரசிகர்கள் ஒரு சினிமா கவர்ச்சி வைத்து ப்ளஸ் வருது, மக்கள்கிட்ட அவரோட நற்பெயர்கள் இதெல்லாம் வைத்து அவர் வருகிறார். ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி எந்தவித அனுபவமே கிடையாது. கட்சி எந்த அனுபவம் இல்லை. இன்றைக்கி திமுக அரசாங்கம் இருக்குதுன்னா திமுக அரசாங்கம் இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தோம், சில வாக்குறுதிகளே நிறைவேற்ற முடியலன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க சில வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்குது. அப்போது இத்தனை பாரம்பரியம், ஒரு 50 வருடமாக கலைஞர் கூட பயணிச்சிருக்கிறாரு, எத்தனையோ அரசியலை பார்த்துருக்காரு, ஜெயலலிதா அரசியல் பார்த்துருக்கிறாரு, எல்லா அரசியலையும் பார்த்து உள்ளே இருந்தது, எமர்ஜென்சியை சந்திச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இத்தனை அனுபவங்களை வைத்து அவரே சொன்ன திட்டங்களை முழுதாக செயல்படுத்த முடியவில்லை. அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியை செயல்படுத்த முடியவில்லை. நீங்கள் அரசியலே தெரியாமல் திடீர்னு நடித்திருந்தீங்க, திடீர்னு நான் இத்தனை கோடி சினிமாவை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னா என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் இதில் சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாத்தான்குளம்னோடனே டக்குன்னு வந்துடும். அந்த ஜெயராஜுங்கிற பெயரே ஜபராஜின்னு சொல்கிறார் திரு விஜய் அவர்கள். அப்போ அவரோட அரசியல் அறிவு என்ன இருக்குங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இப்போ அரசியல் அறிவே இல்லாமல் நீங்கள் இன்னொரு பெரிய உதாரணம், எம்ஜிஆர் கூட நீங்கள் கவர்ச்சி அரசியல் நடத்திக்கலாம். மதிமுக வைகோ அவர் பிரிஞ்சு வந்தார் 93 94 காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்போ டிஎம்கே விட்டு பிரிஞ்சு வர்றாரு. பிரிஞ்சு வர மாதிரி பார்த்தீங்கன்னா அவரு கூட மிகப்பெரிய ஒரு படை வெளியே வந்தது. அப்போது திமுக கட்சியில் பயணித்ததுனால தான் அவர் கூட வைகோங்கிற ஒரு நபர் கூட வந்தாங்க. எம்ஜிஆர் கூட அது பயணித்ததுனால தான் வந்தாங்க. இப்போ இவர் எந்த கட்சியிலையும் பயணிக்கலை, எந்த அரசியலுமே இவர் பேசலை, எதுவுமே பண்ணலை. ஒரு கொடநாடு வரைக்கும் எதுக்கு போனார்?
ஜெயலலிதா அவர்களுக்கு எதுக்கு பிரச்சாரம் பண்ணாரு? என்ன அரசியல் பண்ணார் அன்னைக்கு அவரோட கொடநாடு சென்ற போதும் அனுமதி கிடைக்கவில்லை அவருக்கு. கிடைக்கல, கொடுக்கல. அவங்க அந்த அளவுக்கு மதிக்கல அவங்க. இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, கூனி குறுகி கை கட்டி நின்ற காட்சி இன்னமும் கண் முன் நிற்கிறது நமக்கு. அவர் சொன்னார், அம்மா அவர்கள் நல்லாட்சி பண்றாங்க, இதையும் நல்லபடியாக ஒரு முடிச்சு அணிலாக நான் உதவினேன். உதவினேன்ற அப்புறம் சொன்னார். ஃபர்ஸ்ட் இது சொன்னார். அப்போ அவர் என்ன அரசியல் மாற்று அரசியல் எடுக்க போறாரு? இப்போ உங்களுக்கு வேணும் என்பதற்காக கொடநாடு வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு திரும்பி வந்தாலும் திரும்பி அணில் போல் உதவுனீங்க. அப்போ அதே தான். இப்போ நீங்கள் என்ன அரசியலை நீங்கள் கையில் எடுத்தீங்க? எடப்பாடி ஆட்சியில் நடந்த அவலத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க? சொல்லலை. திமுக ஆட்சியில் நடந்த அவலத்தை சொல்கிற. ஏன் சொல்கிறீங்க? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க சொல்கிறீங்க. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த கொள்கை இருக்கணும் இல்லையா? அந்த திடீர் என்று ஒரு கொள்கையை முளைக்கிறது என்றால் அது வேஷம் தானே, அது வேடம் தானே. அந்த வேஷத்தை போடுகிறார் விஜய் அவர்கள். அதனால் அவரெல்லாம் அரசியலெல்லாம் செய்யவே முடியாது. அந்த அரசியல் அவர் ஓரளவுக்கு இங்கே வென்றாலும் அடுத்தடுத்து வரும் காலகட்டங்களில் அவர் அடையாளம் காணாமல் போய்விடுவார். இதுதான் அவருடைய அரசியல் பயணமாக இருக்கும். பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று சொல்வார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். 26 அரசியல் களம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி மணிமாறன். நன்றி சார். நீங்களும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழன் டிவிக்கும் நெறியாளர் அவர்களுக்கும், இந்த மேடைக்கு அவர்கள் வர முடியாவிட்டாலும் என்னை அனுப்பிய எங்களுடைய தலைவர் காவி புலி பாபா ராம்தாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.